بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ربي قد آتيتني من الملك وعلمتني من تحويل الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما والحقني بالصالحين. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு மட்டும் உரியதாகும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்து அதில் சிறந்தவர்களாகவும் சிறப்பு மிக்கவர்களாகவும் நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட சமூகமாகவும் நம்மை ஆக்கி அருளி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும், நம்முடைய இலக்கும் பயணமும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதையும் இறைவனும் இறை தூதரும் மிக அழகாகவும் தெளிவாகவும் நமக்கு உபதேசமும் பாடமும் எடுக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியில் சொல்லுகிற பொழுது, குல்லுக்கும் ராயின், இங்கு இருக்கக்கூடிய அனைவருமே ஏதேனும் ஒரு விஷயத்தில் பொறுப்பு சாட்டப்பட்டவர்கள். அந்த பொறுப்புகளை பற்றி நீங்கள் மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். பொறுப்பு என்பது நாம் ஒரு பதவிக்கு வந்தோன்னு நம்ம கிடைச்சி அந்த பொறுப்பை சரியாக நாம் செய்யவில்லை என்றால் எப்படி இறைவனிடத்தில் கேள்வி கணைகள் இருக்கிறதோ அதே போன்றுதான் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு விதமான பொறுப்புகள் சாட்டப்படுகிறார்கள். அந்த பொறுப்புகளை அந்த மனிதன் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால், அதற்கு அவன் பொறுப்பேற்கவில்லை என்றால், அதிலே அவன் அலட்சியமாக இருந்தான் என்றால், அல்லது அவன் ஏற்றிருக்கக்கூடிய பொறுப்புகளை விட்டும் திசை திருப்பக்கூடிய சில செயல்கள் அவனுடைய உள்ளத்திலே இருந்ததென்றால், இதை பற்றி நாளைக்கு மறுமையில் இறைவன் விசாரிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி, இந்த உலகத்தில் இன்றைக்கு ஒரு மனிதன் நல்லவனாக வளர்த்தெடுக்கப்படுகிறான், வார்த்தெடுக்கப்படுகிறான் என்றால் அதற்கு முதல் காரணமாக இருப்பவர்கள் பெற்றோர்களாகத்தான் இருப்பார்கள். அதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழகாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். எல்லா குழந்தையும், இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே இயற்கை மார்க்கத்தில் பிறக்கிறார்கள். ஒரு குழந்தை இந்த உலகத்தில் யாருமே இல்லாமல் இருந்தால் அவன் பல கடவுள் கொள்கையை நோக்கி போக மாட்டான்.
சீரழிவை நோக்கி அவன் போக மாட்டான், ஆடம்பரத்தை நோக்கி அவன் போக மாட்டான், அவன் இயற்கையான ஒரு மார்க்கத்தில் அவன் இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். இதை சொல்லிவிட்டு நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், அவன் யூதனாகவும் கிறிஸ்தவனாகவும் நெருப்பு வணங்கியாகவும் அவன் மாறுவதற்கு காரணம் அவனுடைய பெற்றோர்கள். கிறிஸ்தவத்தை அவருக்கு சொல்லிக் கொடுப்பது அந்த பெற்றோர்கள், நெருப்புகளை வணங்க வேண்டும் என்று அவனுக்கு பாடம் எடுப்பது அவனுடைய பெற்றோர்கள், யூதர்களாக அவர்களை மாற்றுவது அவர்களுடைய பெற்றோர்கள் என்று இறைவன் பெற்றோர்களை பற்றி சொல்கிறார். இதே செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் மர்அத்து, ஒரு பெண் என்பவள் அவளுடைய குடும்பத்திற்கு பொறுப்புதாரி என்று சொல்கிறார். அப்ப பிள்ளைகள் விஷயத்தில் என்றைக்குமே நாம் ஒரு கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். மார்க்க விஷயங்களை, மார்க்க போதனைகளை, இறைவனுடைய சட்ட திட்டங்களை பிள்ளைகள் மீறுகிறார்கள் என்றால் அவர்களை கண்டிக்க வேண்டும். அந்த கண்டிப்பு இன்றைக்கு பெற்றோர்களிடத்திலே இருக்குதா என்று பார்த்தால் கிடையவே கிடையாது. நபிகள் நாயகம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப அழகாக நமக்கு சொல்கிறான், ஒரு மனிதன் எதையும் இழக்க துணியக்கூடியவனாக இருப்பான், தைரியமா ஒரு தொழில் செய்யக்கூடியவனாக இருப்பான். அதுல லாபமோ நஷ்டமோ அதெல்லாம் ரெண்டாவது, ஒரு தொழிலா அதை நான் தைரியமா செய்வேன், இறங்கி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு கட்ஸ் இருக்கும். ஆனால் பிள்ளைகள் விஷயம் என்று வருகின்ற பொழுது அந்த கட்ஸ் குறைஞ்சு போயிடும். அதற்குத்தான் இறைவன் சொல்லுகின்றான், இந்த மக்களுக்கு இந்த உலகம் என்பது மனோ இச்சைகளால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. மினல் பனீன், முதல்ல அல்லாஹ் சொல்றது மினல் பனீன், உங்களுடைய பிள்ளைகள் தான் உங்களுக்கான மனோ இச்சைகள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், பிள்ளைங்களை ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்க. பிள்ளைகளுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியணும், பிள்ளைகள் எப்படி சர்வே ஆகும் கத்துக்கணும் என்ற ரீதியில் யாராச்சும் பேசினாங்கன்னா அந்த பெற்றோர்கள் சொல்லக்கூடிய முதல் பதில் என்ன தெரியுமா, நான் சின்ன வயசா இருந்தப்ப எனக்கு இதெல்லாம் கிடைக்கல, எங்க வீட்டுல நான் டிவி பாக்குறதையும் கஷ்டப்பட்டேன், தெருவுல யாரோ ஒருத்தவங்க வீட்டுல டிவி இருக்கும், எல்லாரும் ஒன்னா உட்காந்து பார்ப்போம், என் பிள்ளைக்கு அந்த நிலைமை கூடாது, அதனாலதான் 50 இன்ச்சு 60 இன்ச்சுல நான் டிவி வாங்கி மாட்டுறேன். நான் ஒரு சைக்கிள் எடுத்து ஓட்டணும்னா 1 ரூபா 2 ரூபா கொடுத்து வாடகை சைக்கிள்ல தான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன், இந்த கஷ்டத்தை என்னுடைய பிள்ளை படக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு நான் சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன். நல்லா காலேஜ் படிக்கிற வரைக்கும் பஸ்ல தான் போயிட்டு இருந்தேன், சைக்கிள்ல தான் போயிட்டு இருந்தேன், யார்கிட்டயாச்சும் லிப்ட் கேட்டு தான் போயிட்டு இருந்தேன், என் பையன் அந்த கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவன் 12th முடிச்சோடனே அவன் விரும்பிய பைக்கை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு செய்யணும், அதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு நாம் செய்யக்கூடிய விஷயங்கள், உபகாரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது அவர்களை மார்க்கத்தை விட்டும் திசை திருப்பக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்குத்தான் அல்லாஹ் சொல்றான், ஸுய்யினலின்னாஸி ஹுப்பு ஷஹவாத், உனக்காக நீ பொருளாதாரத்தை செலவு செய்ய மாட்ட. நம்ம செய்வோமா? ஆடம்பரமா ஒரு ஆடையை வாங்கி நம்ம போட்டுட்டு வரும் நினைப்போமா? நினைக்க மாட்டோம். ஆடம்பரமான ஒரு கார்ல நம்ம வரணும்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோம். ஆடம்பரமான ஒரு 2 வீலர்ல நம்ம வரணும்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோம். ஒரு ஆடம்பரமா ஒரு மொபைல் போன் வாங்கி வச்சுக்கணும் நம்ம நினைப்போமா? நினைக்க மாட்டோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு இது எல்லாத்தையும் செய்யணும்னு நினைப்போம். அவன் போன் வச்சிருந்தா அது ஒரு ஆடம்பரமான போனா இருக்கணும், பைக் வச்சிருந்தா அது ஒரு ஆடம்பரமான பைக்கா இருக்கணும். இந்த மாதிரியான சிந்தனையில் இன்றைக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்பதை விட இன்றைக்கு வலைதளங்களையும் மற்ற இணையதளத்தையும் பார்த்து பார்த்து இன்றைக்கு பிள்ளைகள், இளைஞர்கள் அதை நோக்கி நகரக்கூடியதை நம்மால பார்க்க முடிகிறது. வட்டி வாங்குவது ஹராம், தெளிவா தெரியும். நமக்கு ஒரு நம்ம ஏழ்மையாக இருக்கக்கூடிய நிலையில பசிச்சிருக்கும், அதுக்கு கூட யாருக்கிட்டையும் வட்டிக்கு வாங்கி என்ன செஞ்சிருக்க மாட்டோம், வீட்டுல சோறாக்கி இருக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் கேட்கிறாங்க, இந்த போன் வாங்கி கொடுத்தாதான் நான் என்ன செய்வேன், காலேஜுக்கு போவேன், இந்த பைக் வாங்கி கொடுத்தாதான் நான் காலேஜுக்கு போவேன் அப்படின்னு பிள்ளைகள் கேட்கிறார்கள் என்பதற்காக இன்றைக்கு போய் அந்த இஎம்ஐயில் விழக்கூடிய பெற்றோர்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. வட்டி என்றது ஆறாவது தெரியும், சைத்தான் தீண்டிய பைத்தியக்காரனாக இறைவன் நாளைக்கு மறுமையில் எழுப்பக்கூடிய செயல்தான் இந்த வட்டி.
இந்த வட்டியை நோக்கி பெற்றோர்களை தள்ளுவது எது என்று கேட்டால் பிள்ளை என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தினுடைய கண் கவர்ச்சி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அத முதல்ல அல்லாஹ் தான் சொல்றான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத். இந்த உலகம் உங்களுக்கு மனோ இச்சைகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு மனிதன் தடுமாறக்கூடிய முதல் மனோ இச்சை என்னன்னா மினல் பனீன், முதல்ல உன்னுடைய பிள்ளைகள் விஷயத்துலதான் நீ கீழே விழுவ. அடுத்து சொல்றான் ஒனி நிசா, பெண்கள் விஷயத்திலே கீழே விழுவீங்க. வெள்ளி மற்றும் தங்க குவியல்களை குவித்து வைப்பதில் நீங்கள் ஆசைப்படுவீர்கள். அடையாளமிடப்பட்ட வாகனங்களை தேர்வு செய்வதில், அடையாளமிடப்பட்ட குதிரைகளை வாகனங்களை நீங்கள் தேர்வு செய்வதிலே நீங்கள் மனோ இச்சை கொள்வீர்கள். இந்த மனோ இச்சை எல்லாமே பிள்ளைகளாக இருந்தாலும் மனைவிமார்களாக இருந்தாலும் குவிக்கப்பட்ட தங்கம் வெள்ளி செல்வங்களாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் இறைவன் சொல்லுகின்ற பொழுது மத்தா உல் குரூர், இது எல்லாமே உங்களை ஏமாற்றும். எதை சொல்லிக் கொடுக்கணும், எதை கற்றுக் கொடுக்கணும்? மார்க்கத்தினுடைய கல்வியை இன்றைக்கு பெற்றோர்கள் போதிக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல. நீங்க பார்க்கலாம், என்ன நினைச்சாங்க, இன்னைக்கு 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் மக்தப் மதரசாவுக்கு பிள்ளையை அனுப்பிவிட்டா அவன் நல்லா ஓத ஆரம்பிச்சிருவான், நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவான். இஸ்லாம்னால என்ன, பல பெற்றோர்களுக்கு இஸ்லாம்னால என்ன தெரியுமா, இந்த 5 to 6 மக்தப் மதரசாவுக்கு பிள்ளைகளை அனுப்புறதா இஸ்லாம். எல்லாத்தையும் என்னென்ன ஹதீஸ் இருக்கோ எல்லாத்தையும் படிச்சிருவான், என்னென்ன குர்ஆன் வசனங்கள் இருக்கோ எல்லாத்தையும் படிச்சிருவான். என்னைக்காவது பெற்றோர்கள் இதற்கு முக்கியத்துவம் நம்ம கொடுத்திருக்கிறோமா? பள்ளிக்கு போயிட்டு வரான், போயிட்டு வந்தா என்ன பாடம் எடுத்தாங்க கேட்கிறோம், நோட்டை வாங்கி பாக்குறாங்க, ஹோம்ஒர்க் எழுதலையா, வீட்டுல உட்கார்ந்து ஹோம்ஒர்க் எழுதுன்னு சொல்றோம். ஆனால் ஒரு பிள்ளை பள்ளிவாசலில் சென்று திருமறை குர்ஆனை ஓதிவிட்டு வரேன்னு சொல்றான். ஆனா பெற்றோர்களுடைய நிலை என்ன, அதை வாங்கி பார்ப்போம், என்னப்பா இன்னைக்கு நடத்தினாங்க, என்ன துவாவை இன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க, இந்த துவாவிலிருந்து நீ என்ன கத்துக்கிட்ட, இந்த மாதிரி பிள்ளைகளிடத்திலே உட்கார்ந்து பேசுவதற்கு இன்றைக்கு பெற்றோருக்கு நேரமில்லை. நாளைக்கு வயது முதிர்ந்த காலத்திலே உங்களிடத்திலே அமர்ந்து பேசுவதற்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நேரம் இருக்கா? இது 2 தான் வித்தியாசம், வேற ஒண்ணும் மாறப்போறது கிடையாது. எந்த இடத்தில் மார்க்க கல்வி இல்லாமல் போகிறதோ, உலக அறிவு மட்டும் ஒரு இடத்தில் மிகைத்து நிற்கிறதோ, அந்த உலக அறிவு என்பது ஒரு மனிதனை தவறின் பக்கம் தான் தள்ளும். இன்னைக்கு பார்க்கிறோம், நீங்க திருடுறவன், மோசடி செய்யறவன், இணையதளத்தில் மோசடி செய்யக்கூடியவர்கள், பெரும் பெரும் பணங்களை சுருட்டக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்டால் படித்தவர்கள், பட்டதாரிகள். படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, ஆனால் அதை சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை அவர்களிடத்தில் இன்னைக்கு இல்லாமல் போச்சு. காரணம், அவர்களுடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பது. இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய நோக்கம் இன்னைக்கு அதை நோக்கிதான் போகுது. கேட்டா டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நிறைய பணத்தை சம்பாதிக்கணும், எல்லாரையும் காட்டி காட்டி இன்றைக்கு பிள்ளைகளுடைய ஆள் மனதில் இன்றைக்கு அதை விதைக்கிறார். மார்க்க அடிப்படையில் இஸ்லாமிய சிந்தனையில் அதுதான் உன்னுடைய வாழ்க்கை கோட்பாடு. நீ சம்பாதிக்கிறதா 2வது. நீ 1 ரூபா சம்பாதிச்சாலும் அதை ஹலாலா சம்பாதிக்கணும், நீ லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் அதை ஹலாலா சம்பாதிக்கணும். நீ சம்பாதிக்கிறியா, அல்லாஹ் சொல்ற மாதிரி அந்த சம்பாத்தியத்தில் அவர்களுக்கென்று உள்ள உரிமையை நீ கொடுக்கணும். இதையெல்லாம் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் ரொம்ப கம்மி. சொல்லுவாங்களே, ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம் தாயின் மடிப்பாங்க. அந்த முதல் பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளை இன்னைக்கு என்ன படிக்குது நீங்கள் யோசித்து பாருங்க. சினிமா பாடல்களை படிக்குது, சீரியல் நாடகங்களை படிக்குது, தேவையில்லாத இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஸ்டோரிகளை இன்றைக்கு அந்த பிள்ளைகள் படிக்கிறார்கள். திருமறை குர்ஆனுடைய வசனத்தை அந்த பிள்ளைகள் இன்றைக்கு படிக்கல. நம்ம தானே முன்மாதிரியா இருக்கணும். நம்ம தானே எந்த ஒரு நன்மைகளை நீங்கள் செய்தாலும் அதிலே முன்மாதிரியாக இருங்கள், இறைவனுடைய திருப்தியை எதிர்பார்த்து நீங்கள் இருங்கள். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். இதைத்தான் செய்த உபதேசங்களுக்கான எடுத்துக்காட்டாக நபிகளார் அவர்கள் சொல்கிறார். நீங்கள் பார்க்கலாம், திருமறை குர்ஆனில் ஒரு 4 தலைமுறைகளுக்கு நபித்துவம் தொடர்ச்சியாக இருந்தது என்றால் அது இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க அந்த குடும்பம் தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, தூதராக இருக்கிறாங்க. அவருடைய பிள்ளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க,
தூதராக இருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூதராக இருக்கிறாங்க. இப்படி தூதராக இருந்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு போதித்த பாடத்தை பாருங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணம் நெருங்குகின்ற பொழுது தங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றது என்ன தெரியுமா? அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரையும் வணங்கி விடாதீர்கள். அல்லாஹ்வை தவிர்த்து நீங்கள் எந்த ஒன்றுக்கும் இணை கற்பித்து விடாதீர்கள். முஸ்லிம்களாக நீங்கள் மரணியுங்கள். இந்த உபதேசத்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்சாங்க. இதே உபதேசத்தை நினைவில் வைத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். ஒன்னும் சின்ன பிள்ளை கிடையாது. அவங்க பல தலைமுறைகளை நபித்துவத்தை தொடர்ச்சியாக பெற்ற ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். ஒரு நாட்டினுடைய அமைச்சராக இருப்பவர். அந்த ஜெயில் வாழ்க்கெல்லாம் முடிஞ்சு அந்த இறைவன் சொல்லக்கூடிய வரலாறுகள் எல்லாம் முடிந்த பிறகு அவர்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் சொல்கிறான். ரப்பி கத் ஆத்தைத்தனி மினல் முல்க், இறைவா எனக்கு நீ ஆட்சியை வழங்கியிருக்கிறாய். வ அல்லம்தனி மின் தஹ்வீலில் அஹாதீஸ், கனவுகளுக்கான விளக்கத்தை எனக்கு நீ கொடுத்திருக்கிறாய். ஃபாத்திர சமாவாத்தி வல்லர், வானத்தையும் பூமியையும் படைத்த என்னுடைய இறைவா, தவஃபனி முஸ்லிமன், என்னை முஸ்லிமாக நீ மரணிக்கச் செய். வல்ஹிக்னி பி சாலிஹீன், நல்ல மனிதர்களோடு என்னை சேர்த்து வைன்றான். இன்னைக்காச்சும் இதை நம்ம சொல்லிருப்போமா? பிள்ளைகள் சொல்றப்ப மனைவி கர்ப்பமாயிட்டாங்கன்னா அவ்வளவு சந்தோஷம், மாசமா இருந்தாங்கன்னா அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு பார்த்து 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 அந்த பெண்ணை கவனித்துக் கொள்ளக்கூடியவர்கள். இதில் மார்க்கம் சொன்ன விஷயம் என்ன? எப்படி எல்லாம் பிரார்த்தனை. மனைவி மாசமா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டா பள்ளிவாசலோடு அப்படி ஒரு தொடர்பு. பிள்ளை நல்ல பிறக்கணும், அழகா பிறக்கணும், ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும், நல்ல அறிவோட பிறக்கணும், இப்படி எல்லாம் பிரார்த்தனை செய்யணும். ஆனால் இறைவன் சொன்னது என்ன? இறைவனுடைய வரலாறு நமக்கு என்ன சொன்னிச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாறு எடுங்க. அவர்கள் ஒரு பிரார்த்தனை கடைசி வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் குழந்தையை கேட்டு அவங்க பிரார்த்தனை செய்யல. குழந்தையை கூட அல்லாஹ்ட்ட கேட்கல. வயது முதிர்ந்த நிலையில அவருடைய மனைவி இருக்கிறாங்க, நற்செய்தி சொல்ல வருகிறார். அப்ப கூட சிரிக்கிறார். நான் வயதாகிட்டேன், என்னுடைய மனைவி வயதாகிட்டால் இயற்கையாகவே எங்களுக்கு குழந்தை பிறப்பது சாத்தியம் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா என்ன தெரியுமா? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், நல்ல வெள்ளையா பிள்ளைய கொடு அப்படி கேட்கல, ஆம்பளை பிள்ளையா கொடு அப்படி கேட்கல. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், கொடுத்தா நல்ல பிள்ளைய கொடு, கொடுக்கறது கொடுத்தாது விருப்பம். அப்படி நீ பிள்ளைய கொடுக்கணும் நீ முடிவு பண்ணிட்டா, சாலிஹீன் நல்ல பிள்ளையாக, மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டவனாக, மார்க்க ஒழுங்குகளை, மார்க்க சட்டதிட்டங்களை, விதிமுறைகளை பேணக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட என்னுடைய பிள்ளையை குடி என்று பிரார்த்தனை செய்தார். அதுக்குத்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சொல்றாங்க, உன்னை குர்பானி கொடுப்பது போன்று நான் கனவு கண்டேன், உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை நிறைவேற்றுங்கன்றாங்க. நம்ம இப்ப போய் பிள்ளைட்டு சொல்றோம், உன்ன மாதிரி உன்னை குர்பானி கொடுக்கறது மாதிரி கனவு கண்ட அப்படின்னா, போயா வேலையை பார்த்துட்டு அரகுற தூக்கத்துல என்ன குர்பானி கொடுக்க முடியாது நம்மள திட்டுவான். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? தந்தையே, உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டதோ, எதை அல்லாஹ் வகையாக உங்களுக்கு சொன்னானோ அந்த வகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அந்த கேட்டாங்கல்ல, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு நல்ல பிள்ளையை, சாலிகான பிள்ளையை, பிறருக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய பிள்ளை எனக்கு குடுன்னு கேட்ட பிரார்த்தனையினுடைய அந்த இறைவனுடைய அங்கீகாரம் என்பது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையில் இன்றைக்கு வெளிப்படுகிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க்கம் நமக்கு அதுதான் சொல்லுது, லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லில் உலில் அல்பாப். சிந்திக்கக்கூடிய எல்லோருக்குமே இறைவன் சொல்லக்கூடிய வரலாறுகளில் படிப்பினை இருக்குது. இதுதான் முக்கியம். அல்லாஹ் ஒரு வரலாறை சொல்லுகிறார், ஏதோ ஜுப்பால பேசுறோம் கேட்கிறோம் அவ்வளவுதான் அப்படின்னு கடந்து போறது கிடையாது. இறைவன் சொல்லக்கூடிய வரலாறுகள் என்பது உங்களுக்கான படிப்பினை, உங்களுக்கான வாழ்க்கை முறை என்பதை முதல்ல நம்ம விளங்கிக்கணும். பெற்றோர்கள் அவர்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படும். நம்முடைய பிள்ளைகள் மீது அன்பு வைப்பது, பாசம் வைப்பது தப்பே கிடையாது. ஒரு தாய் தந்தை ஒரு பிள்ளையின் மீது வைக்கக்கூடிய பாசத்தை போன்று வேறு யாராலும் வைக்க முடியாது.
ஆனால் அந்த பாசம் நம்மளுடைய மார்க்கத்தினுடைய எல்லைகளை அவர்கள் கடக்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா இல்லையான்றதுதான் இங்க கேள்வி. அவர்களை கட்டுப்படுத்தல அப்படின்னா அதற்கான பாதிப்பு நமக்கும் தான். அல்லாஹ் தன்னுடைய திருமையிலே சொல்றான். இந்த வசனத்தை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல, ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகங்களை பாருங்க. ஃபலா தாஜபுக்கு அம்வாலக்கும் வலா அவுலாதுக்கும். நபியே, ஒருவர்களுக்கு சிலருக்கு பிள்ளைகளையும் செல்வத்தையும் நாம் கொடுத்திருக்கிறோம்னு நீ ஆச்சரியப்படாதுன்றாங்க. அதானே ஒரு மனிதன் சக மனிதனை பார்த்து பொறாமை கொள்வது எதுல இருக்கும்? ஒண்ணு பிள்ளை செல்வத்துல இருக்கும். ஸ்கூல்லே பாத்தீங்கன்னா தெரியும், அவன் எல்லாம் படிக்கிறான், உனக்கு என்ன கேட்டுதான் பிள்ளையை போட்டு அடிப்பாங்க. அவன் மார்க் வாங்குறான், நீ ஏன் மார்க் வாங்குறன்றதான் பிள்ளையை போட்டு அடிப்பாங்க. அல்லது செல்வத்துல என்ன செய்யும் அவனுக்கு இருக்கும். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், பிள்ளை ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலையும் செல்வம் ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலையும் நீங்க அவங்களை பார்த்து என்ன செய்யாதீங்க, பொறாமை கொள்ளாதீர்கள். இன்னமா யுரீது, அவன் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அவர்களை நாம் தண்டிப்போம். துன்யான்றான், இந்த உலகத்தில் அவர்களை நாம் தண்டிப்போம். எதை கொண்டு? எதையெல்லாம் நீ சிறப்புன்னு நினைச்சியோ பிள்ளைகளை கொண்டு இந்த உலகத்தில் உங்களுக்கான தண்டனை இருக்குன்றாங்க. செல்வத்தை கொண்டு உங்களுக்கான தண்டனை இருக்குதுன்ற அல்லாஹ். பிள்ளைகளை கொண்டு நம்மளை எப்படி தண்டிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அதை சொல்றான். ஒருத்தனுக்கு குழந்தை இருக்கு, செல்வம் இருக்குன்னு அவனை பார்த்து நீ பொறாமப்படாது. அல்லாஹ் நாடினால் அந்த ரெண்டை வச்சே அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த உலகத்திலே அவனுக்கான தண்டனையை எழுதுவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். என்ன தண்டனை? செல்வத்துல தண்டனை தெரியும், தொழில் லாஸ் ஆகிறது, பணம் இல்லாம போறது, பிற இடத்துல போய் உதவி கேட்கிற நிலைமைக்கு போறது, இதெல்லாம் பொருளாதாரத்தில் ஒரு தண்டனை எடுத்துங்க. ஆனா பிள்ளைகளை கொண்டு தண்டிப்பான். நீ பாருங்க, ரோட்ல எவ்வளவு நபர்கள் இன்றைக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், சொத்து பத்துகள் அவர்களுடைய பேர்ல இருக்குது, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான பெற்றோர்கள் இன்றைக்கு ரோட்ல ஒவ்வொரு வேளை சாப்பாட்டிற்காக இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் நம்ம ஊர்ல யாரும் இல்லையா? இஸ்லாமியர்கள் யாரையும் நீங்க அப்படி பார்த்தது இல்லையா? யாருடைய வரலாறுகளிலும் நீங்க கேட்டது இல்லையா? அதெல்லாம் நமக்கான ஒரு தண்டனை. பிள்ளைகளை சரியான முறையில் அவர்களுக்கு மார்க்கத்தை போதிக்கவில்லை என்றால், மார்க்க விஷயங்களை எடுத்து சொல்லவில்லை என்றால், நாம் முன்மாதிரியாக இருந்து அவர்களுக்கு ஒரு வழியை, நேர்வழியை காட்டவில்லை என்றால், இந்த உலகத்திலேயும் நாம் பெற்றோர்களாகிய நாம் தண்டிக்கப்படுவோம் என்று இறைவன் சொல்லுகின்றான். எனவே நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பொறுப்புகள் குறித்து சில செய்திகளை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக பெற்றோர்களாக நாம் நம்முடைய பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றி இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல எல்லாருக்கும். அந்த கேள்விக்கான பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லித் தருகிறார். நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற பொழுது, இதா மாத்தல் இன்சான இன்கதா அன்ஹு, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதை தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வலதுன் சாலிஹுன் எதோன் லஹு,
உங்களுக்காக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் என்று நபிகளார் அவர்கள் சொல்கிறார். இந்த விஷயத்துல நான் இறந்த பிறகு என்னுடைய பிள்ளை எனக்கான பிரார்த்தனையை செய்வான், எனக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பை கேட்பான் அப்படின்னு நம்ம உறுதியா சொன்னோம்னா பெற்றோராக நாம் இந்த உலகத்தில் என்ன செய்து விட்டோம்? வெற்றி பெற்று விட்டோம். இல்ல கொஞ்சம் டவுட் தான் அப்படின்னா நாம் அவர்களுக்கான மார்க்க கடமைகளை சரிவர செய்யல அப்படின்ட்டு தான் இருக்கும். ஏன் சொல்றோம்னா, இன்றைக்கு நம்ம நிறைய ஊர்கள்ல பார்க்கிறோம், பிள்ளைகள் ஒரு வாப்பா மரணித்து கிடக்கிறாங்க, ஜனாசா கொண்டு வந்து அடக்கம் செய்வதற்காக வைக்கப்படுகிறது. அந்த ஜனாசாவிற்கு போய் தொலை வைக்க சொன்னா அந்த பிள்ளைகளுடைய கைகாலெல்லாம் நடுங்குது. ஆலிம்ஷா வைக்க சொல்லுங்க, துவா தெரிஞ்சவங்கள வைக்க சொல்லுங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம போய் தொழு வைக்கிறோம்னா அவங்க நமக்கு ஓரளவு பழக்கமா இருப்பாங்க, அவ்வளவுதானே தவிர ஒரு பிள்ளை தந்தையினுடைய பாசத்தை உணர்ந்து இறைவனிடத்தில் கேட்கின்ற அந்த துவா இருக்குல்ல, அதுக்கும் சாதாரணமாக நபிகளார் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில ஒரு பிரார்த்தனையை சொல்லி நம்ம பிரார்த்தனை செய்வதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதை கூட இன்றைக்கு பிள்ளைகள் செய்வதற்கு தயக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார். இதான் இன்றைக்கு பிள்ளைகளுடைய நிலை. பெற்றோர்கள் இந்த அளவிற்குத்தான் இந்த பிள்ளைகளை இன்றைக்கு வைத்திருக்கின்றார்கள். இப்ப நம்முடைய அமல்களை சரி செய்து கொள்கிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையை அழகாக பிள்ளைகளுக்கு காட்டுகிற பொழுது, நம்முடைய தாய் தந்தையருக்கான பிரார்த்தனையை செய்கிற பொழுது, நம்மளோட பள்ளிக்கு வரவே அவனுக்கு தெரியும் நம்ம வாப்பா மௌத்தாகிற வரைக்கும் அவங்க வாப்பாவுக்காக பிரார்த்தனை செஞ்சாங்க, நம்மளும் மௌத்தாகிற வரைக்கும் நம்ம வாப்பாவுக்காக பிரார்த்தனை செய்யணும்ன்ற ஒரு மனநிலைக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. இது எப்போ ஒரு பிள்ளையிடத்துல நடக்கும் அப்படின்னா நம்ம அதை செய்து காட்டுகிற பொழுதுதான் இந்த விஷயம் நடக்கும். எனவே நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இறந்த பிறகும் உங்களை ஒரு அமல் பின்தொடர வேண்டுமா, உங்களுக்காக பாவ மன்னிப்பு வழங்கப்பட வேண்டுமா, அது உங்கள் பிள்ளைகள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் தான் இருக்கிறது. எனவே சாலிகான பிள்ளைகளை வளர்ப்போம். மார்க்க சட்டதிட்டங்களையும் மார்க்கத்தினுடைய அறிவுரைகளையும் அவர்களுக்கு சொல்லி அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்துங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.